ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாடு மாநில கனிம வளத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி. எடப்பாடி பழனிசாமி நேற்று தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் பேசியது அனைத்துமே காப்பி பேஸ்ட் எனவும் குடும்ப தலைவிக்கு 3000 ரூபாய் தருவேன் என அவர் கூறியது அப்பட்டமான பொய் எனவும் அவர் பொய் பேசுவதில் சிறந்து விளங்குபவர் எனவும் சொல்லக்கூடிய திட்டங்களை எடுத்து அனைத்தையும் செய்யாமல் எங்களை குறை கூறுவது மட்டுமே அவருடைய வேலையாக இருப்பதாகவும், சிறு பிள்ளைகளுக்கு மிட்டாய் கொடுப்பது போன்றுதான் திமுக மகளிர் உரிமை தொகை வழங்கும் என விமர்சனம் செய்வதுதான் எடப்பாடி பழனிசாமி எனவும், அவர் தற்பொழுது போய் பாடி பழனிசாமியாக மாறிவிட்டதாகவும், திமுக தற்பொழுது வழங்கும் 1000 ரூபாய் குடும்ப தலைவியருக்கான உரிமை தொகை தொடர்ந்து வழங்கினாலே போதும் என தமிழக மக்கள் நினைப்பதாகவும், உயர்த்தி வணங்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும், ஆனால் எதுவுமே வழங்காத எடப்பாடி பழனிசாமி எங்கள் விமர்சிக்க தகுதியற்றவர் என தெரிவித்தார். மேலும் டிடிவி தினகரன் திமுகவையோ தங்களையோ விமர்சிக்க தகுதியற்றவர் எனவும், அவர் அரசியலுக்கு லாயக்கற்ற இல்லாதவர் எனவும், அவர் எப்பொழுது அரசியலுக்கு வந்தார் எனவும் நினைவினர். அமைச்சர் ரகுபதி மகளிர் உரிமை தொகையை திமுக வழங்காத என கூறியவர் தற்பொழுது 2000 ரூபாய் தருகிறேன் என அவர் கூறுவது தங்களுக்கு கிடைத்த வெற்றி எனவும், எங்களுடைய திட்டம் முழுமையாக மக்களிடம் சென்று சேர்ந்து இருப்பதாகவும், இதை தமிழக பெண்கள் வரவேற்பதாகவும், அன்று 2000 ரூபாய் 60 லட்சம் குடும்பத்திற்கு கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வழங்கும் 1000 ரூபாயை விமர்சனம் செய்து தற்போது 2000 ரூபாய் வழங்கவே என பட்ச பொய் பேசுவதாக, இதை தமிழக பெண்கள் கேட்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக மாடுகளை பிடிக்கும் வீரர்களுக்கு அரசு வேலை வழங்குவது என்பது சாத்தியமானது ஒன்றுதான் எனவும், மதுரையில் நடைபெறக்கூடிய அரசால் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் மட்டுமே இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதால் ஆண்டுக்கு 3 நபர்களுக்கு வேலை என்பது எளிதான காரியம் என தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி எங்களோடு தோழமையில் இருக்கும் என தாங்கள் நம்புவதாகவும், ஆனால் வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக கூட்டணியில் இருந்து வெளியே சென்றார், அது நாங்கள் பொறுப்பல்ல எனவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் தான் ஆட்சி அமையும் எனவும், அதிகார பகிர்வு போன்ற கூட்டணியை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எதுவும் கேட்கவில்லை எனவும் தெரிவித்தார். அப்படி நினைக்கவே இல்லை. இதுவே இன்றைக்கு தமிழகத்து தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே உயர்த்தி வழங்குவதும் வழங்காததும் எங்களுடைய தலைவருடைய பொறுப்பு தானே தவிர, அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாயிலேயே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது தொடர்ந்து கிடைத்தால் போதும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. எடப்பாடி வந்தால் நிச்சயமாக நிறுத்திடுவாருங்கிறது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். அதுக்கு ஏற்கனவே 2010 உதாரணம். 2 வருஷம் கேட்டாங்க, கிடைக்கல. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைச்சிருக்க நேரத்தில் முன்கூட்டியே ஒரு 5 குறிப்பிட்ட ஒரு வாக்குறுதி அறிவிக்கிறது பின்னடைவாக இருக்குமா? எங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை, முன்னடைவு தான். ஏன்னா எங்களுடைய திட்டங்களைத்தான் அவர் இன்றைக்கி காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கார். அதைத்தான் எதிரொலித்திருக்கிறார். அது மக்களிடம் சென்றிருக்கிறது என்பதை எதிரொலித்திருக்கின்ற பொழுது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்பதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாயால் ஒப்புத்து கொண்டிருக்கிறார். அது திராவிட மாடல் ஆட்சி 2க்கு வரவேற்பை தரக்கூடிய அறிவிப்பாகத்தான் இருக்குமே தவிர, நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. எங்களுடைய தலைவருக்கும் எங்கள் கூட்டணிக்கும் இது மிகப்பெரிய வெற்றியை தரும். அவர் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 சொல்லி சொல்றாரு. நம்ம தகுதி வாய்ந்த பெண்களுக்கு சார் 1,31,00,000 பேர் கொடுத்துட்டோம். அவர் எப்போவுமே சொல்கிறது தான், செய்கிறது கிடையாது. நாங்கள் சொன்னால் செய்வோம், செய்தால் சொல்வோம். அவர் சொல்றதையும் செய்ய மாட்டார், செய்யறதையும் சொல்ல மாட்டார். தேர்தல் அறிக்கையில நீங்க வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மிக கடுமையாக அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிச்சதற்கு எந்த காரணமும் கிடைக்கல அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. ஆமா, இது கடுமையான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஆமாங்க. இப்போ தேர்தல் வரல, தேர்தல் தேதி அறிவிக்கலை. எப்போவுமே தேர்தல் தேதியை அறிவித்து அதுக்கு பிறகுதான் தேர்தல் அறிக்கை என்பதை எந்த கட்சியும் வெளியிடும். இன்றைக்கு அவசரமாக பன்னிக்கு முந்தி கொண்டு செல்வதைப் போல தனக்கு இலை போட்டு வைத்திருப்பார்கள் என்று எண்ணத்திலே எடப்பாடி பழனிசாமி ஓடி போயிருக்கிறார். அங்கே இன்னும் பந்தியே போடலை. அதனால் அவர் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். பந்தி போட்டவொன்னே நாங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு போயிடுவோம். இருந்தாலும் ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நிதி நிலைமை சரியாக இருக்குதா? யாருக்கு? அதாவது நீங்கள் திமுக தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணி அவர் பேசினாலும் ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் 2000 கொடுக்குற அளவுக்கு நிதிநிலை சரியாக இருக்கா? இப்போ அது நிச்சயமாக எடப்பாடியால் எதுவும் முடியாது.
எடப்பாடியினுடைய திறமை என்பது என்ன என்பதை மக்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே பார்த்து விட்டார்கள். அவரால் திறமையாக எதையும் செயல்படுத்த முடியாது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலைன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இது வந்து ஏமாற்று அறிவிப்புன்னு சொல்லி அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே காலை வளர்ப்பவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சார், சிறந்த மாடுபிடி வீரர் என்பது ஏதாவது ஒரு 3-4 பேர் தான் வரப்போகிறாங்க. அலங்காநல்லூர், அதே போல் பாலமேடு, இந்த இடங்கள்ல இருந்து தான் வரப்போகிறாங்க, தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அந்த 3-4 பேருக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்கறது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. அது சாத்தியமான ஒன்று. எங்கள் முதலமைச்சர் சாத்தியமான ஒன்றைத்தான் அறிவிப்பார். கடந்த காலங்களில் வந்து ஆடு வளர்ப்பு ஏதாவது வகையில் அவங்க காளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வளர்ப்பதைப் போல காளைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வளர்க்கப்படவில்லை. இதிலிருந்தே எங்களுடைய ஆட்சியினுடைய வெற்றி தெரியும். காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். அந்த அரவணைப்பில் யாராவது போகணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாளியாக முடியாது. எங்களை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் எங்களோடு இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் டிமாண்ட் வச்சா திமுக அதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனால் வரக்கூடிய தேர்தலில் வந்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு சொல்லி நிச்சயமாக டிடிவி தினகர் எல்லாம் ஜோசியம்மா சொல்கிறாரு, ஜாதகம் பார்த்து ஜோசியம் சொல்கிறாரு. யார் டிடிவி? அவருக்கு அரசியலே தெரியாது. ஏதோ ஒரு புழுக்கில் வந்து சேர்ந்தார், அவ்வளவுதான். அவர் ஒன்றும் சொல்லவெல்லாம் முடியாது. நாங்கள் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறுவோம். நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். மற்ற விளையாட்டுகளை போல ஜல்லிக்கட்டுக்கு வந்து வீரர்களுக்கு ஊக்குவிச்சிருக்கு வந்து அதிக உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு மாட்டுக்கிட்ட போகிறதுக்கும் அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இப்போ பண்ண